அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய சொந்தங்களே, நேற்று நான் ஜித்தா ஏர்போர்ட்டில் ஃபஜர் தொழுதேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அங்கே ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் ஒவ்வொருத்தரும் பின்னாடி தனிப்பட்ட முறையில் ஜமாத்தை தொழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு ஜமாத் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு ஜமாத்தை தொழுக வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கையில் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் அழகான முறையில் வந்தார், தொழுக வச்சார். நான் அதிகப்படியாக பார்த்தோன்னு சொன்னால் எல்லாருக்கும் முன்னாடியும் தொழுவ மாட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம அவங்களுடைய இஸ்லாமிய கோலங்கள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இஸ்லாமிய ஷரியத்துடைய அடிப்படையில் அவருடைய உடைகள், அவருடைய தோற்றங்கள் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம தொழுவோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இஸ்லாமிய ஷரியத்து நமக்கு காட்டுது. சரிங்களா? எப்போ யார் பின்னாடி தொழுகணும், எப்படி தொழுகணுங்கிற சில வழிமுறைகள் இருக்குது. அப்போ அவர் தொழு வைக்கும் போது பார்த்த மாஷா அல்லா தாடியும் வச்சுருக்கிறாப்புல. அதே மாதிரி கரண்டை காலுக்கு மேலே அவருடைய ஆடை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த மனிதருக்கு பரக்கத் செய்வானாக, அவருடைய ஆயுளில் நீண்ட ஒரு அபிவிருத்தியை தருவானாக, சஹத் ஆஃபித் உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. அந்த நபருக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்குது. قال رسول الله صلى الله عليه وسلم ما أسفل من الكعبين من الإزار في النار. யாருடைய ஆடை கரண்டை காலு கீழே இருக்குமோ அவர்கள் நரகவாதி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஒரு கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இது ஆண்களுக்கான ஒரு ஹதீஸ். பெண்களுக்கு கரண்டை கால் கீழே வரைக்கும் அவங்க ஆடைகள் அணிவது. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹதீஸ் மிகவும் தேவையான ஒரு ஹதீஸு. இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் எல்லோரும் பின்பற்றுவோமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இமாமுகளும் காலு கீழே போட்டுருப்பாங்க. அவங்களுக்கு கூடுமான்னு கேட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஹதீஸு தான். இது இமாமுக்கு அவாமுக்குன்னு அப்படிலாம் கிடையாது. எல்லா நபர்களுக்கும் ஆண்களுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தும். கரண்டை காலுக்கு மேலே ஆடை அணிவது எல்லாத்துக்கும் கட்டாயமாக்கப்பட்டது. நம்ம கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்து தொழுதாலும் நம்முடைய தொழுகை என்னது நன்மையோடு சேர்ந்து தீமைகளும் எழுதப்பட்டு கொண்டே தான் இருக்கும். தவாஃபு செய்தாலும் நமக்கு தீமைகள் எழுதப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆடை தைக்கும் பொழுதே என்ன செய்யணும், கரண்டை காலுக்கு மேலே தைச்சிக்கணும். நிறைய பேர் ரொம்ப நீட்டமாக வாங்கிடுவாங்க, தொழுகைக்கு மட்டும் மடித்து விட்டுவாங்க. இது தொழுகைக்கு மட்டும் மடித்து விடுவதுக்கு உண்டான கிடையாது. இது எப்போவுமே தன்னுடைய ஆடை கரண்டை காலுக்கு மேலே தான் இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் சரிதான புரிதலை தந்தல்வானாக, நல்ல இல்மை தந்தல்வானாக. அந்த இல்மை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.